பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாமகவின் தலைவர் தான் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அதன் தலைவர் அன்புமணி இடையே மோதல் வெடித்த நிலையில் சென்னை பனையூரில் அன்புமணி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்ள முதற்கட்டமாக 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 22 பேர் கலந்து கொண்டனர். உடல்நலக்குறைவு காரணமாக வடசென்னை மாவட்ட செயலாளர் மட்டும் கலந்து கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பாமக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் புதுப்பித்தல் நடைபெற்ற நிலையில் புதுப்பித்தலுக்கான முதல் அட்டையை அன்புமணி பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அன்புமணி கட்சித் தலைவராக தன்னை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக கூறினார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நானோ இவங்களோ கிடையாது, யாரோ நீங்க எல்லாம், நீங்க தான் பாட்டாளி மக்கள் கட்சி. பொதுக்குழுவில் முறையாக நீங்க தான் என்ன தேர்வு பண்ணீங்க. இந்த என்னுடைய கடமை உங்களோடு சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் செயல்படுவேன். அன்புமணி மீது ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நேற்று முன்வைத்த நிலையிலும் இன்றைய கூட்டத்தில் ராமதாஸிற்கு அன்புமணி புகழாரம் சூட்டினார். நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். பாமக எந்த தனி நபருக்கும் சொந்தமான கட்சி அல்ல என்றும் அன்புமணி குறிப்பிட்டார்.